வணக்கம். இது உங்கள் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது முகத்தில் இருக்கக்கூடிய கருமையை எப்படி போக்குவது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அழகு அழகு அப்படிங்கிறத எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கிறோம். நம்மளுடைய முகம் மிகவும் வெள்ளையா இருக்கணும், நம்ம கலரா இருக்கணும், ஒருத்தர் பார்த்த உடனே நம்ம பிடிச்சு போயிடணும் அப்படிங்கிறது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இதை ரொம்பவே எதிர்பார்க்கறாங்க. அதிலும் குறிப்பா ஆண்களை விட பெண்கள் கலர் அப்படிங்கிறத ரொம்பவே எதிர்பார்க்கறாங்க. கொஞ்சம் கருப்பா இருந்தா கூட அதை ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திடுது அப்படின்னு சொல்லலாம். இது ஆண்களுக்கும் சிலருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கத்தான் செய்யுது. இப்போ உங்களுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய கருமையை எப்படி போக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இதுல பார்க்க போறோம். அதுல முகத்துடைய வெண்மையை அதிகரிக்க என்னென்ன பண்ணணும், அதை எப்படி இயற்கையான முறையில வீட்டிலேயே பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய வழிமுறைகள் உண்டு. அதுல சில வழிமுறைகளை பத்தி நம்ம இங்க பார்க்க போறோம். முதல்ல மஞ்சள். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகை அதிகரிக்கிறதுக்காகவே இந்த மஞ்சளை பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ உள்ள பெண்கள் எல்லாம் இந்த மஞ்சள் அப்படிங்கறத பெரும்பாலும் பயன்படுத்துறதை தவிர்த்துட்டாங்க. இந்த மஞ்சள் முக அழகை ரொம்பவே அதிகப்படுத்தும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடியை எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் ரோஸ் வாட்டர், பன்னீர் தேவையான அளவு கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு அதை நீங்க முகத்துல தடவிட்டு ஒரு 15 நிமிடம் ஊற வச்சு அதற்கப்புறம் நீங்க ரோஸ் வாட்டராலேயே அந்த முகத்தை கழுவுனீங்க அப்படின்னா, இதே மாதிரி ஒரு வாரம் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். அடுத்ததா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குல ப்ளீச்சிங் தன்மை ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த உருளைக்கிழங்க நீங்க ஒரு பாதி உருளைக்கிழங்க வெட்டி அதை நல்லா அரைச்சி அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்து அதை கலந்து நீங்க முகத்துல தடவி 20 நிமிடம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்க குளிர்ந்த நீரால கழுவணும். எலுமிச்சையும் அதிகமா இயற்கை மருத்துவத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு வறட்சியான அல்லது ரொம்பவுமே சென்சிட்டிவா இருக்கிற சருமம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், எலுமிச்சை சாறை நேரடியா முகத்துல தடவாம கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து அதை முகத்துல தடவி ஒரு 10 நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும். எண்ணெய் பசை அதிகமா முகத்துல இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எலுமிச்சை சாறை நீங்க முகத்துக்கு பயன்படுத்தலாம். அடுத்ததா தயிர்ல லாக்டிக் அமிலம் ரொம்பவே அதிகமா இருக்கு. இது முகத்திலுடைய கருமையை போக்குறதுக்கு பயன்படும். 2 ஸ்பூன் தயிர்ல 1 ஸ்பூன் பால் சேர்த்து முகத்துல தடவி நன்கு உலர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க குளிர்ந்த நீரால முகத்தை கழுவணும். இப்படி கழுவுனீங்க அப்படின்னா உங்களுடைய முகம் அதிகமான வெண்மை பெறும். அடுத்தது சந்தன பொடி அல்லது சந்தன கட்டைய நல்லா தேய்த்து முகத்துல தடவி 20 நிமிடம் ஊற வைக்கணுங்க. 20 நிமிடம் ஊற வைத்து முகத்தை கழுவணும். இப்படி நீங்க தினமும் இரவு தூங்குவதற்கு முன் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சருமத்துடைய நிறம் மிக வேகமாக அதிகரிக்கும். பாதாம அரைத்து பால் எடுத்து அந்த பாலை முகத்துல தடவி 10 நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும். இப்படி நீங்க செய்து வந்தால் பாதாமில் உள்ள சத்துக்கள் சரும செல்களுக்கு கிடைத்து சருமத்தின் நிறமும் மிக வேகமாக மேம்படும். இறுதியாக வாழைப்பழம். ஒரு வாழைப்பழத்தை நன்கு மசித்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து முகத்தில் தடவி 15-20 நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரால கழுவுனீங்க அப்படின்னா முகத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி முகம் மிக பொலிவோடும் பிரகாசமாகவும் இருக்கும். உங்க அழகை மேம்படுத்தவும் கருமை நிறத்தை போக்குவதற்கும் மேற்சொன்ன வழிமுறைகளை பயன்படுத்தி பாருங்கள். மேலும் இது போன்ற இயற்கை அழகு குறிப்புகளை அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப்